ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் ஆனந்தா படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு பக்தி பரவசமிக்க ஒரு படமாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம். இந்த படத்தில் 2 பிரிவினர் இருக்காங்க. ஒருத்தர் கடவுள் பக்தி உள்ளவங்க, மற்றவங்க கடவுள் பக்தி இல்லாதவங்க. கடவுள் பக்தினா இந்த படத்தில் சுவாமி சாய்பாபா அவங்களுடைய பக்தியை தான் இங்கே குறிப்பிட்றாங்க. இப்போ கடவுள் பக்தி இல்லாதவங்க எப்படி அவங்களுக்கு கடவுள் பக்தி வந்தது, அவங்களுடைய பக்தியை எப்படி சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறாங்க, அதே சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன நன்மையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படம் பேசுது. இது 2 பிரிவாக பிரிச்சிட்டாங்க. இது முழுக்க பக்தி படம். இப்போ இறுதியில் அவங்களோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பொறுத்தளவுக்கு ஒரு ரொம்ப நாள் ஆச்சுப்பா இது மாதிரியான பக்திமயமான ஒரு படத்தை பார்த்து அப்படிங்கிற அளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டரும் நல்லாவே சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. அதனால் இந்த படத்தில் ஒரு பக்தி அப்படியே வருது, ஒரு பக்தி பரவசத்தோடு அப்படி கொண்டு போகிறாங்க. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு பக்தி பயமான படம் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் நல்லா செட் ஆகும். ஏன்னா நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். பழைய சாமி படமெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் கதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அது வந்து சுவாமியால் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. அதே டெம்ப்ளேட்டில் தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே இருக்குது. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே நான் சொன்ன மாதிரி ஒரு பக்தி பரவசமாக அந்த படத்தை பார்த்தா மட்டும்தான் அந்த படத்தை பிடிக்கும். மற்றபடி லாஜிக்கலாகவோ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்கான படம் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா அந்தளவுக்கு தான் இந்த படத்தில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்க்ரீன் ப்ளே அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஒரு சில பேருக்கு 90s கிட்ஸ்க்குலாம் அந்த படம் பிடிக்கும். ஆனால் இப்போ 2K கிட்ஸுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் சூப்பராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.